ஹிந்தியில் நான் நிறைய பார்ப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உருது தெரியுங்கிறதுனால இந்த நவாசுதீன் சித்திகி, இம்ரான் கான், மனோஜ் வாஜ்பாய் இவங்களுடைய இதெல்லாம் பார்ப்பேன். பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு படம் வந்தது. இந்த பக்கவாட்டு சிந்தனைங்கிறோம்ல, அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல, இன்றைக்கு நாம் எட்ட வேண்டிய உயரங்களுக்கு எட்டாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் கிரிட்டிக்கல் திங்கிங் குறைந்திருக்கு. ரொம்ப வேகமா விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலை செய்யாதுங்க. நான் ஆசிரியை, நான் இப்படி சொல்லுகிறேன். காட்சிகளை வேகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு நின்று நிதானமாக வாசிக்க முடியாது, வராது. என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்போல்லாம் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதே எப்படி? நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய சாபம் எது, பெரிய வரம் எது என்று சொல்லட்டுமா? பெரிய சாபம் உன் உயிர் காக்கும் நேரம் வருகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்று கர்ணனுக்கு கிடைத்த சாபம். உலகத்திலே அதி அற்புதமான சாபம் என்ன தெரியும், வரம் என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ நீ உன் குழந்தை பருவத்தில் பார்த்த காட்சிகள் கூட உனக்கு வந்து கைப்பிடித்து உன்னை தூக்கிவிடும். நான் அதனால் தான் சொல்லுவேன், பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது, ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அதில் ஒரு வார்த்தை உங்க 15 வயசு பையன் கேட்க மாட்டான். நாம கேட்டோமா? அவன் கேட்கறதுக்கு அவனும் கேட்க மாட்டான். ஆனா ஒன்று சொல்றேன், சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை எடுத்து வீசுகின்ற பொழுது சிறிய வயதில் அவர்கள் கேட்ட அந்த அறம் அங்கே அவர்கள் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே